எங்கள் அம்மா வேலை செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அம்மா ஒரு சரியான உழைப்பாளி ஃப்ரெண்ட்ஸ். படிக்கலாம் செஞ்சுருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு இதான் பிடிக்கும். வாங்க போய் பேசுவோம். மா ஹலோ, ஹாய். என் பேர் காமாட்சிங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நான் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன். படிச்சிருந்தாலும் எனக்கு வந்து விவசாயம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சொந்த வயலில் ஆளே விடாமல் நாங்களே செய்வோம். இப்போ விவசாயம் களை பறிக்கிறதுனா ஆள் விட்டோம்னாக்கா 1000கணக்கில் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து சொந்தமாக செய்கிறதுனால எங்களுக்கு சுத்தமான வேலையும் சுத்தமாக இருக்கும். 2வது எங்களுக்கும் பார்த்திங்கன்னா மன நிறைவாக இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். கூலியால் விட்டோம்னா நல்லா செய்ய மாட்டாங்க வேலை. ஒரு சில இடத்துல பில்லெல்லாம் விட்டுருவாங்க. நம்மளே செய்யும் போது வேலையும் சுத்தமாக இருக்கும், அதே சமயம் மன நிறைவாகவும் இருக்குங்க. பொழுதும் போனாப்புல இருக்கும், நம்ம வேலையும் பார்த்தாப்புல இருக்கும், மனசுக்கு எனக்கு வந்து இந்த விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குதுங்க. நான் படிச்சிருக்கேங்க, ஒரு டீச்சராக ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இப்போ அரையாண்டு பிள்ளைங்களுக்கு லீவுனால 10 நாள் சும்மா தானே இருக்கும் அப்படின்ட்டு இந்த வயக்காட்டு வேலையும் செஞ்சுட்ருக்கேங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. எனக்கு இந்த வேலை செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. என்னதான் அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துருந்தாலுங்க நம்மளுக்கு விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. எவ்வளோதான் டாக்டரு, டீச்சரு, அது எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு உணவுக்கு தேவையான விவசாயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதை பார்க்குறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த என் பொண்ணும் இப்போ ஸ்கூல் லீவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து சரின்னு என்னோட சேர்ந்து களை பறிச்சிட்டு இருக்கிறாங்கங்க. ஆளை விட்டோம்னா 1000கணக்கில் ஆகுங்கிறதுக்காக நாங்களே சொந்தமாக செய்கிறோங்க. வேலையும் சுத்தமாக இருக்கும். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.